दिए जगमगा रहे थे, हजारों दिए जगमगा रहे थे। नमः पार्वती पतिये हर हर। कॉन्स्टिट्यूशन में लिखा है समानता होनी चाहिए, इसमें लिखा है. சிண்டை அப்படினாலே ஒரு துரோகத்தின் அடையாளம் போல ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, எட்டப்பனை வந்து எப்படி துரோகின்னு சொல்லுவாங்களோ, அல்லது புதுக்கோட்டை தொண்டைமான வந்து எப்படி துரோகின்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரியான துரோக வரலாற்றுக்கு பேர் பெற்று இருக்கிறார் சிண்டே. அதுக்கு பிறகு நீங்க இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலும் இதுல சிண்டே யார் அப்படின்னு தமிழ்நாட்டுல சிண்டை யாருன்னு பேசுனாங்க. எவ்வளவு சரி, இது இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை அலுவலகத்துல இருந்து சின்னத்துல இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி ஏக்நாத் சிண்டேவிடம் உச்சநீதிமன்றமும் சேர்ந்து கையில் கொடுத்தது. அந்த பழி எல்லாம் சந்திரசூட்டின் பேரில் தான் வந்து சேரும். ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக அல்லது அதிகார வர்க்கத்திற்கு துணையாக சிவசேனா வேலை பார்த்திருக்கிறது. ஆனா முதலமைச்சராக உத்தவ் தாக்கரே வந்து உட்காரும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன, இந்த மாநிலத்துக்கு உண்மையிலேயே உரிமை இருக்கான்ற சிக்கல்களை எல்லாம் அவர் ஆராய தொடங்குகிறார். தொடர்ந்து மாநில உரிமைகளை அவர் பேச ஆரம்பிக்கிறார். மகர்களையும் மராட்டா சமூகத்தை சேர்ந்தவர்களையும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காட்டிடுச்சு. அப்ப இதை பிளவுபடுத்தினால் தன்னால் லாபம் அடைந்து கொள்ள முடியும் அப்படின்றதுதான் இவர்களுடைய திட்டம். அது வெறுமன அரசியல் லாபத்துக்கானது மட்டும்தானா அப்படின்னா அதுதான் இல்ல. தன்னை நம்பி வந்த அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் சிண்டே மாதிரியானவர்களை அனாதைகளாக்குவது. என்ன அனாதைகளாக்குவது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி யார் பக்கம் போக போகிறது அப்படின்ற டிபேட்டை வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இது ஏன் நடத்தப்படுகிறது, இந்த திட்டத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படின்றத யோசிச்சு பார்த்தா இந்த சிதறல் தான் இவர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த சிதறலின் மூலமாக பாஜக தன்னை சமூக தளத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஊர் ரெண்டு பட்டா ஒருத்தர் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னா பாஜக. இந்த அமித்ஷாவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக சிதறுகின்ற வாக்குகளை அறுவடை செய்வதற்காகத்தான் அங்க ஒரு முக்கியமான நபர் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற முழக்கம் தான் பிஜேபிக்கு எதிரான ஒரு முக்கியமான முன்னகர்வாக பார்க்க முடிகிறது. ஏன்னா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இந்திரகுமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் நெருங்கி விட்டது. நவம்பர் 20 வந்து தேர்தல் ரொம்ப பரபரப்பா மாறி இருக்குது. இன்னும் கூட்டணி அது இதுன்னு எல்லாம் முடிச்சு இப்பதான் வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்க. யாரு கை ஓங்கி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மகாராஷ்டிரா தேர்தல் களத்தை பொறுத்த வரையில கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு சில ஒப்புமைகள் அங்க இருக்கு. தமிழ்நாடு மாதிரியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்க இருக்கு. அது கடந்த கால ஒப்புமையா இருக்கட்டும், நிகழ்கால ஒப்புமையா இருக்கட்டும். ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, யார் யாருடைய வாரிசு அப்படின்றத தீர்மானிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அங்க இருக்கிறது. ரொம்ப அடிப்படையா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, சிவசேனா வெர்சஸ் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் வெர்சஸ் தேசியவாத காங்கிரஸ். இதுல யாரு உண்மையானவர்கள் அல்லது யார் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றத தீர்மானிக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. இதற்குள்ளதான் இந்த சண்டை, இந்த தேர்தல் களம் இதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. முதல்ல உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, அடுத்து சிண்டே தலைமையிலான சிவசேனா. சிண்டே தலைமையிலான சிவசேனாவை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசை கவிழ்த்து அங்கிருந்து கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை. சிண்டே அப்படின்னாலே ஒரு துரோகத்தின் அடையாளம் போல ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து பாளையக்காரர்கள்ல வந்து எட்டப்பனை வந்து எப்படி துரோகின்னு சொல்லுவாங்களோ, அல்லது புதுக்கோட்டை தொண்டைமான வந்து எப்படி துரோகின்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரியான துரோக வரலாற்றுக்கு பேர் பெற்று இருக்கிறார் சிண்டே. அதுக்கு பிறகு நீங்க இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலும் இதுல சிண்டே யார் அப்படின்னு தமிழ்நாட்டுல சிண்டை யாருன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து வரலாற்றில் இடம் பிடித்தார் துரோகம் செய்ததற்காக. அந்த துரோகத்தை உச்சநீதிமன்றம் வந்து சட்டப்படி சரி என்று அங்கீகரித்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேரவன்ல வந்து ரொம்ப விரிவாகவே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மோடி அரசு அல்லது அந்த அமித்ஷா தலைமையிலான பிஜேபி ஒரு கட்சியவே இரண்டாக உடைத்து அதில் ஒரு தரப்பை தன்னோடு இணைத்து கொண்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவர்களுக்கு சின்னம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் வழங்கி உச்சநீதிமன்றம் அதை வந்து ஒப்புக்கொள்ளுகிறது. இந்த பிளவு சரி, இது இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து சின்னத்திலிருந்து எல்லாத்தையும் பிடுங்கி ஏக்நாத் சிண்டேவிடம் உச்சநீதிமன்றமும் சேர்ந்து கையில் கொடுத்தது. அந்த பழி எல்லாம் சந்திரசூட்டின் பேரில் தான் வந்து சேரும் அப்படின்னு அந்த காரவன் ஆர்டிகிளே தொடங்குகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே.
உத்தவ் தாக்கரே கடந்த முறை ஆட்சியில் அமர்ந்த போதே அவர்கிட்ட நிறைய மாற்றங்களை பார்க்க முடிந்தது. பால் தாக்கரேவின் மறைவுக்கு பிறகே கூட தொடர்ச்சியாக உத்தவ் தாக்கரேவினுடைய செல்வாக்கு அப்படின்றது வேறு ஒன்றாக மாறிக்கொண்டே இருந்தது. சிவசேனாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். RSS போன்ற ஒரு தீவிரமான இந்துத்துவ அமைப்பாகத்தான் சிவசேனா நம்ம எல்லோருக்கும் அறிமுகமாகி இருக்கிறது. அதை விட மோசமான கூட கலவரம்லாம் சிவசேனா தான் முன்னாடி நடந்தது. தலித்துகள் மீதான தாக்குதல் 89 நடந்தது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வச்சப்போ அப்போ இவங்க தான் முன்னாடி நின்னாங்க. அப்படியே மாறுது. இப்பவும் நம்ம யூடியூப்ல தலித்துகள் தொடர்பான, மும்பையில் இருக்கக்கூடிய தலித்துகள் தொடர்பான ஆவணப்படங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாவே சிவசேனாக்கள் தான் இருந்திருப்பார்கள். படுகொலைகளில் இருந்து பயங்கரமான தாக்குதல்களில் இருந்து அத்தனையும் துணிச்சலாக அரங்கேற்றிய ஒரு கூட்டம் தான் சிவசேனா. ஆனால் அந்த கட்சி ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது. அந்த கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோன்றது அது நம்மளுடைய வேலை அல்ல. அதை ஆதரிப்பது எதிர்ப்பதுன்றதுல நம்ம வேலை. ஆனா அது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். சிவசேனா எங்கிருந்து வருகிறது அப்படின்னா பால் தாக்கரேவிடம் இருந்து இப்படி வருகிறது. ஆனால் அப்படியே கட் பண்ணுங்க, அப்படியே கட் பண்ணிட்டு சிவசேனா ஆட்சிக்கு வந்து விட்டது. தேசியவாத காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிறது, காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிறது. உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஒரு மிகப்பெரிய கொரோனா தொற்றுல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா அடித்தட்டு உழைக்கும் வர்க்க மக்கள் தான். ஏன் அப்படின்னா அவங்க மறுநாள் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் சாப்பிட முடியும். அப்போ அவங்க வெளியே போகாம வீட்டுக்குள்ள முடங்கினாங்கன்னா பசியிலையும் வறுமையிலையும் சாகிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கும் மும்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான உழைக்கும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, சேரிகள்னு குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் போய் கேட்டீங்க அப்படின்னா, அந்த கொரோனா தொற்று காலத்தில் எவ்வளவு தீவிரமாக அங்கு உதவிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்றத குறிப்பிடுவாங்க. இந்தியாவே பார்த்தது பயந்தது என்ன அப்படின்னா தாராவி என்ன ஆக போகுது அப்படின்றதுதான். ஆனா தாராவியை பொறுத்தவரையில தாராவியை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி யாரும் வெளியே வரக்கூடாது, உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வரும்னு உத்தவ் தாக்கரே செய்த செயல்களாக இருக்கு. நம்ம தமிழ்நாடே வியந்து பார்க்கின்ற ஒரு முக்கியமான முன்னெடுப்பை இவர் செய்தாரு. இம்மீடியட்டா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து அரசுடைமையாக்குனாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கோவிட் தாக்கத்தை சமாளிக்கிற அளவுக்கு. இங்க தமிழ்நாட்டில் எடப்பாடிட்டு அந்த கோரிக்கையெல்லாம் வச்சு அவர் ஒன்றும் செய்யல. அதுக்கு பிறகு 2வது அலை வரும்பொழுதுதான் ஸ்டாலின் வர்றாரு. அவர் வந்து தனியார் மருத்துவமனையில சிகிச்சை வந்து அவர் பொறுப்பெடுத்து கொண்டு செய்கிறார். ஆனா இதெல்லாம் ஒருபடி மேல போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா மருத்துவமனைகளையும் அரசுடைமையாக்கி எல்லாருக்கும் சேவை வழங்குகிறார். இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர தொடங்குகிறது. இஸ்லாமியர்களுக்கு என்ன நம்பிக்கை வர தொடங்குது அப்படின்னா, இந்த காவி துண்டை போட்டுட்டு இந்த பயலுகை இது வரைக்கும் நம்மளுக்கு எதிராக தானே வேலை பார்த்திருக்கானுங்க, இப்ப என்ன நம்மளுக்கு வந்து மருந்து கொடுக்குறானுங்க, இப்ப என்ன நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறானுங்க அப்படின்னு சிவசேனாவுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்து நிகழ்து. உடனே முற்போக்காளரா மாறிட்டாங்க அப்படின்றது இல்லை. அவருக்கு ஒரு சின்ன விஷயம் புலப்பட ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பு ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக அல்லது அதிகார வர்க்கத்திற்கு துணையாக சிவசேனா வேலை பார்த்திருக்கிறது. ஆனா முதலமைச்சராக உத்தவ் தாக்கரே வந்து உட்காரும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன, இந்த மாநிலத்துக்கு உண்மையிலேயே உரிமை இருக்கான்ற சிக்கல்களை எல்லாம் அவர் ஆராய தொடங்குகிறார். தொடர்ந்து மாநில உரிமைகளே அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப இதெல்லாம் டிரான்ஸ்பர்மேஷனா மாறுகிறது. இந்த டிரான்ஸ்பர்மேஷனின் விளைவாக மகாராஷ்டிராவில் நீண்ட காலமாக பலராலும் முயற்சி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இயல்பா உருவாக ஆரம்பிக்குது. என்னன்னா மராட்டா, முஸ்லிம் மற்றும் மகர், இந்த 3 சமூகங்களினுடைய ஒற்றுமை ஒன்று ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகிறது. இந்த மனிதநேய பண்புகள் வெளிப்பட தொடங்கும் பொழுது இது கடந்த லோக்சபா எலெக்ஷன்லையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இதற்கிடையில தான் என்ன நடக்குது அப்படின்னா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து சரத்பவார் இடமிருந்து அஜித் பவாரை வந்து துண்டாடி பாஜக தன் பக்கம் இழுத்து செல்கிறது. இந்த பக்கம் சிவசேனாவிடமிருந்து ஏக்நாத் சிண்டேவை உடைத்து தன் பக்கம் இழுத்து செல்கிறது. இந்த இழுத்து சென்ற கோஷ்டியை வைத்து அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள். ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார், பட்னாவிஸ் துணை முதலமைச்சர், அஜித் பவார் ஒரு துணை முதலமைச்சர். இப்படி அவர்கள் ஆட்சி நடத்த தொடங்குகிறார்கள். இதற்கு எதிராக இந்த பக்கம் இவங்க நிற்கிறாங்க. அப்ப மக்கள் மத்தியில இயல்பாவே இவங்க மேல வந்து ஒரு சிம்பத்தி உருவாக்குறது. அந்த சிம்பத்தி வந்து என்னவா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த சிம்பத்தியை பயன்படுத்தி வேறு சில கலவரங்களை அவர்கள் தூண்டி இருக்கலாம். நான் தான் உண்மையான சிவசேனா என்பதை நிரூபிப்பதற்கு இந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணி கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கலாம், மத கலவரத்தை தூண்டி இருக்கலாம். அந்த இடத்திற்கு அவர்கள் போகாமல் நாங்கள் ஜனநாயக பூர்வமாக வெற்றி கொள்வோம் அப்படின்ற இடத்தை அவர் தேர்வு செய்கிறார். இந்த தேர்வு ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்வை இதற்கு முன்பு பால் தாக்கரே செய்தது கிடையாது. அப்போ பால் தாக்கரேவிடமிருந்து பல்வேறு பண்புக்கூறுகள் இவரிடம் மாறி இருக்கிறது அப்படின்றத மக்கள் பார்க்க தொடங்குகிறார்கள். இத இங்கிருந்து பேசும் பொழுது பலரும் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இவங்க தான் மிகைப்படுத்தி சொல்றாங்க, இவனுக்கு என்ன தெரியும் இதை பத்தி அப்படின்னு. பிரச்சனை இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து அங்க இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் சொல்றாங்க. தீஸ்தா செல்வாதினம் பேசினாலும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகளை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள்.
இந்த இடம் தான் வந்து பாஜகவுக்கு இப்ப அச்சுறுத்தலாக மாறுகிறது. ஏன் அச்சுறுத்தலாக மாறுகிறது அப்படின்னா, ரொம்ப இயல்பாக சரத்பவாருக்கும் காங்கிரஸுக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கும் மராட்டா, மகர் மற்றும் முஸ்லிம் ஓட்டுகள் வந்து பிஜேபிக்கு எதிராக வர தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டில் எப்படி 1962 வந்து முதலாக திமுக வந்து இங்க 50 உறுப்பினர்களோட எதிர்கட்சியா மாறுது. அப்போ வந்து ஒரு பெரிய டிரான்சிஷனை வந்து மக்கள் காட்ட தொடங்கிட்டாங்க. இந்த காங்கிரஸ் மீது முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, ஒரு புதிய சக்தியை நாங்கள் ஆதரிக்க தொடங்குறோம்ன்ற வெளிச்சத்தை காட்டிட்டாங்க. 1967 வந்து காங்கிரஸ் தூக்கி எறியப்பட்டது. இப்போது வரைக்கும் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க. அந்த கூட்டணி என்ன சிக்கலை சந்தித்ததோ அதே சிக்கலை இப்போது இந்த கூட்டணியும் சந்திக்கிறது. 1967 அண்ணா தலைமையில கூட்டணி. அண்ணா இருக்கிறாரு, ராஜாஜி இருக்கிறாரு, பீராமூர்த்தி இருக்கிறாரு. இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக கடந்த 30 வருஷமா அரசியல் பண்ணுவாங்க. 3 வகை சித்தாந்தங்களும் 3 வெவ்வேறு சித்தாந்தங்கள், 1000 முரண்பாடுகளோடு இந்த கூட்டணியால் எப்படி வெற்றி பெற முடிகிறது என்றால், பொது எதிரியை சரியாக அம்பலப்படுத்துவதன் மூலமாக இந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படின்றதுதான் ஒரே இலக்கு. இப்ப பொது எதிரி யார் அப்படின்னா பாஜக. பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பாஜகவின் பாசிச போக்குகளை சமூகத்தில் இயல்பாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிற ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் உள்ளிட்ட கூட்டத்தார். இதுதான் அங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். இதுலதான் வந்து நம்ம அமித்ஷா வந்து அங்க நடத்தக்கூடிய பிரச்சாரம் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் என்ன முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னா, பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதற்கு அடுத்த வரி, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தான். இதுல ஒன்றுபடுவது அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய கோர் ஐடியாலஜி. இது நீங்க எதுக்குனாலும் பொருத்திக்கலாம். சுதந்திர போராட்டத்துக்கு பொருத்திக்கலாம், அல்லது தொழிலாளர் போராட்டத்துக்கு பொருத்திக்கலாம், அல்லது வேறு எந்த போராட்டத்துக்கும் பொருத்திக்கலாம். இதை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, பிளவுபட்டால் அழிந்து போவோம் அப்படின்றத அவன் எடுத்துட்டு வர்றான். இதுல ஒன்றுபடணும்ன்ற நோக்கத்தை அவன் எதிரையுமே வெளிப்படுத்தல. பிளவுபட்டா செத்து போவேன். இது எப்படின்னா, என் கூட வரலன்னா நீ ரத்தங்கைக்கு சாவ, ரத்தங்கைக்கு சாவனா எப்படி, நான் தாண்டா கொல்லுவேன் அப்படின்ற ரேஞ்சில வந்து பிரச்சாரம் தொடங்குறது. இதை யார் ஆரம்பிச்சு வைக்கிறான்னா யோகி ஆதித்யநாத். பட்டேங்கே தோ கட்டேங்கே, பிளவுபட்டால் அழிந்து போவோம் அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் இந்து ஓட்டு வங்கி அப்படின்றத ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை வந்து காங்கிரஸ் வந்து உடைக்குது, சாதி ரீதியாக பிளவுபடுத்துது, சோ அந்த பிளவுக்கு நீங்க ஆளாயிராதீங்க, ஒன்றுபட்டு வாங்க அப்படின்ற இதுல தானே சொல்றாரு. இது வந்து கேட்பதற்கு ரொம்ப கவர்ச்சியான முழக்கம் போல தோன்றும். தமிழ்நாட்டிலும் கூட இதே முழக்கத்தை தான் முன்வைக்கிறாங்க. ஏன் விபி சிங் மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்திய போது அவங்க இந்தியா முழுக்க நடத்தின போராட்டம், இந்துக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இருப்பதை இருப்பதாக நம்ம அக்செப்ட் பண்ணணும். சாதிகளாகத்தான் சமூகம் இருக்கிறது அப்படின்னா, ஆமா சாதிகளாகத்தான் இருக்கிறது, பிளவுபட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல ஒத்துக்கிடணும். இதை ஒருத்தன் ஒத்துக்கிறேன்னு சொன்னான்னா, பாருங்க இவன் தான் பிளவுபடுத்துறான்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, அப்படி பார்த்தா இந்தியாவின் மிகப்பெரிய பிளவுவாதி யார் அப்படின்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறுபான்மை என்பது சிறுபான்மை தான், அதை ஒத்துக்கணும். முதல்ல இந்த சிறுபான்மைக்கு மக்கள் திரள் வலு கிடையாது. இந்த திரள் வலு இல்லாத இந்த மக்களுக்கான போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னா அதற்கான வடிவங்களை நம்ம உருவாக்கணும், அதற்கு வந்து வெவ்வேறு தீர்வுகளை நம்ம யோசிக்கணும் அப்படின்றத அவர் முன்னெடுக்கிறார். இப்ப இததான் வந்து நம்ம அடுத்து ஓபிசிஸ் அப்படின்னு வரும் பொழுது, அன்னைக்கு அவர் வந்து எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் நடத்தினதா இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து குடியரசுக் கட்சின்னு அவர் மாற்றுவதற்கான திட்டம் திட்டிதா இருக்கட்டும், இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, வலுவில்லாமல் சிதறி கிடக்கின்ற இந்த மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த கட்சி அமைப்பு எல்லாமே, அதனுடைய நோக்கம் என்பது அதுவாகத்தான் இருந்தது. இப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, காங்கிரஸுக்கு உண்மையிலேயே புனிதமான நோக்கங்கள் இருக்குன்னு நான் சொல்லல. ஆனால் யதார்த்தம் என்னவாக இருக்கிறது, சாதியாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் சாதிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாகத்தான் அவர்களை சமத்துவத்தை நோக்கி நகர்த்த முடியும்ன்றதுதான் அடிப்படை. இங்க ஓபிசி இப்ப அதுக்குள்ள சமத்துவத்தை நோக்கி எல்லாம் போயிடல யாரும். ஓபிசிஸ் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு தான் காங்கிரஸ் சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகின்ற ஒற்றுமைக்கும் இவர்கள் சொல்லுகின்ற ஒற்றுமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? பிளவுபட்டால் சிதறிவிடுவோம் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்றாரு. யார் சிதற போறா, என்னவா சிதற போறாங்க? ஹிந்துவாக ஒன்றிணைவோம்னு சொல்றாரு. இந்த ஹிந்துவாக ஒன்றிணைவதுல மகர்கள் இருக்கிறார்களா, அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்கிறார்களா, அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் தொழிலாளர்கள் இருக்கிறார்களா, யாரெல்லாம் சேர்ந்து நாம் ஒன்றுபட வேண்டும்னு யோகி ஆதித்யநாத் சொல்லுகிறார் அப்படின்றத அவரிடம் யாருமே கேள்வி எழுப்புவதற்கு தயாராக இல்ல. அதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ அங்க யாரு ஜெயிச்சு வந்தாலும் மராட்டா தான் வந்து முதலமைச்சர் முன்னாடி வரைக்கும், பட்னாவிஸ் வர வரைக்கும் முன்னாடி வந்து தேசியவாத காங்கிரஸா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, சிவசேனாவா இருந்தாலும் சரி, மராட்டா தான் வந்து முதன்மையான ரோல். தலித்துகள் எல்லாருமே அவங்களுக்குரிய பங்கு கூட குறைய இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ காங்கிரஸ், சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் எல்லாமே மராட்டா பேஸ் உள்ளவர்கள்.
இப்ப கூடுதலா தலித் ஓட்டு வந்துடுது, இஸ்லாமியர்கள் ஓட்டும் வந்துடுது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆகுது இல்லை. அவங்க போன தேர்தலை பார்த்துருக்குறாங்க. 30 சீட்டு அப்படியே வந்து மொத்தமா தூக்கிட்டு வந்ததுதான் அவங்க பெரும்பான்மை பெறாமல் போனதுக்கே காரணம் மகாராஷ்டிரா தான், ஊபி இன்னொன்னு. அதுல இந்த வியூகம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய டேமேஜ் ஏற்படுத்தி இருக்குது அப்படின் போது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்கான ஒரு முழக்கமா தான் அது இருக்கும். மினிமம் கேரண்டி இந்த ஹிந்து கன்சால்டேஷன் அவங்க கேட்கறது வந்து இதுக்கு முன்னாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி ஸ்கீமா இதை பயன்படுத்த பாக்குறாங்க. எப்படின்னா மகர்களையும் மராட்டா சமூகத்தை சேர்ந்தவர்களையும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காட்டிடுச்சு. அப்ப இதை பிளவுபடுத்தினால் தன்னால் லாபம் அடைந்து கொள்ள முடியும் அப்படின்றதுதான் இவர்களுடைய திட்டம். அது வெறுமன அரசியல் லாபத்துக்கானது மட்டும்தானா அப்படின்னா அதுதான் இல்லை. இது அவர்களுடைய சமூக லாபத்தை கணக்கில் கொண்டதாக இருக்கிறது. தலித்துகளும் மராட்டாக்களும் அல்லது முஸ்லிம்களும் இந்த 3 முக்கியமான பிரிவை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து நிற்பதை இவர்கள் ஆபத்தாக பார்க்கிறார்கள். இவங்க ஆபத்தாக பார்ப்பதை ஒன்றும் இல்லை, இந்த பட்டைங்கத்தோ கட்டைங்கன்னு இவர் சொல்றாரு இல்லையா யோகி ஆதித்யநாத், இதை முதல்ல எதிர்க்கிறது யாரு அப்படின்னா 2 பேர் எதிர்கட்சிக்காரர்கள்லாம் இல்ல, கூட்டணியிலேயே இருக்கிற அஜித் பவார் இதை எதிராக பார்க்கிறாரு, சிண்டே இதை எதிராக பார்க்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு மகாராஷ்டிராவுடைய லோக்கல் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே உத்தவ் தாக்கரேவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது மராட்டா மகர் முஸ்லிம் ஒற்றுமை. இதை மேலும் வலிமைப்படுத்தும் வகையில இவங்க பட்டேங்கத்தோ கட்டைங்கன்னு பேசினாங்கன்னா இஸ்லாமியர்கள் கூடுதலாக உத்தவ் தாக்கரே பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் கன்சால்டேட் ஆகுவாங்க, மகர்கள் இன்னும் கூடுதலாக அந்த பக்கம் போய் கன்சால்டேட் ஆவாங்க. இது நமக்கு ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பவார் நேரடியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏக்நாத் சிண்டே இது ஒத்து வராது நம்ம ஊருக்கு அப்படின்றத பேட்டியாக கொடுத்திருக்கிறார். அஜித் பவார் இன்னும் கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஜார்க்கண்ட்ல போய் பேசலாம் அல்லது வந்து உத்தரப்பிரதேசத்துல பேசலாம், இங்க ஏன்டா இதை பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அஜித் பவாருக்கு அந்த கலக்கம் வருது அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருந்து பார்த்திருக்கிறாரு. இந்த ஒற்றுமை வந்து அதிகாரத்தை நோக்கி நம்ம எடுத்து சென்று இருக்கிறது அப்படின்ற ரியாலிட்டியை அவர் புரிஞ்சிருக்கிறாரு. அதுல பிஜேபிக்காரன் வேட்டு வைக்க பாக்குறான் அப்படின்றதுதான் யதார்த்தம். அஜித் பவாருக்கு ஒரு முஸ்லீம் ஆதரவுங்கிறது இருக்கு. சமீபத்தில் ஒரு முஸ்லீம் தலைவர் இறந்தார் இல்லையா, பெரிய செல்வாக்கு உள்ளவர், அஜித் பவார் கூட இருந்தவர் தான். அது எல்லாமே இனிமே வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எதுவுமே இனிமேல் கிடைக்காது அப்படின்றதுதான். இப்ப இது என்ன அப்படின்னா தன்னை நம்பி வந்த அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் சிண்டே மாதிரியானவர்களை அனாதைகளாக்குவது. என்ன அனாதைகளாக்குவது? அவங்களுக்குன்னு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன முஸ்லிம் ஆதரவு, ஒரு சின்ன அளவிலான மகர் ஆதரவு, இந்த எல்லாவற்றிலும் இருந்தும் அவர்களை வந்து அப்படியே வெளியே டிட்டாச் பண்ணி எடுக்கிறது. இவன் டிட்டாச் பண்ணியாச்சு அப்படின்னா இவனால திருப்பி இந்த சமூகத்துக்குள்ள ஒன்றவே முடியாது. அப்படி டிட்டாச் பண்ணியாச்சு அப்படின்னா திருப்பி இவன் போய் உத்தவ் தாக்கரேவுடையோ அல்லது வந்து சரத்பவாரோடையோ சேரவே முடியாது, இவன் அந்நியப்பட்டு போயிடுவான். அது மொதல் பிளான். 2வது, தலித்துகள் இந்த ஒற்றுமை வளையத்திற்குள் உள்ளே வருவது அப்படின்றதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து. இங்க தமிழ்நாட்டிலையும் இதே பிளானை வந்து இவங்க ஒர்க் அவுட் பண்ண பாக்குறாங்க. இது ஏன் ஆபத்தானதா தெரியுது? இந்த பட்டைங்கத்தோ கட்டைங்க அப்படின்றது ஏன் வந்து ரொம்ப குயுக்தியானதாக வெளிப்படுகிறது அப்படின்னா பார்ப்பதற்கு ரொம்ப நயவஞ்சகமாக தோன்றுகிறது. ரொம்ப நல்லா இருக்கே, இப்ப இதுல என்ன தப்பு, பிளவுபட்டா செதறிடுவோம், கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில் இவன் கூப்பிடுறது எதுக்கு அப்படின்னா கசாப்புக்கு தான் கூப்பிடுறது, கிட்னி எடுக்கிறது தான் கூப்பிடுறான். ஏற்கனவே ஒரு கிட்னி போச்சு, அது போக இன்னும் மிச்சம் இருக்கிற கிட்னியும் பாதி அறுத்து விடுறதுக்கு தான் அவன் கூப்பிடுறான்றதுதான் யதார்த்தம். தமிழ்நாட்டுல வந்து நீங்க கடந்த 10-15 நாட்களுக்கு மேல அல்லது ஒரு 2 மாசமா கூட சொல்லலாம், முக்கியமான டிபேட் என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி யார் பக்கம் போக போகிறது அப்படின்ற டிபேட்டை வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இது ஏன் நடத்தப்படுகிறது, இந்த திட்டத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படின்றத யோசிச்சு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டினுடைய தலித் அரசியலின் முக்கியமான கட்சியாக இருக்கிறது. விசிக தேசிய அளவுல தலித் அல்லாதவரின் உரிமைகளுக்காகவும் பல இடங்களில் போராடி இருக்கிறது. அது ஒரு பொது கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த போக்கு அப்படித்தான் இருக்கிறது, அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல விசிகவினுடைய பேஸ் என்ன அப்படின்னா அவர் தலித் மக்களுடைய ஒரு முக்கியமான முகம் திருமாவளவன் அவர்கள். தலித் மக்கள் பெருவாரியாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியை வந்து எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து ஒதுக்கி விட்டால், இந்த கட்சியை திமுக கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலக்கி வைத்து விட்டால் 2 விஷயம் நடக்கும். 1, இந்த தலித் மக்கள் அப்படியே கொண்டு போய் இப்ப திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து இவங்க எங்க சேரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக சேரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அதிமுக பக்கமோ அல்லது வந்து விஜய் பக்கமோ சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இன்னைக்கு எழுந்து வந்திருக்கின்ற இந்த எழுச்சி இருக்கு இல்லையா, ஆட்சி அமைக்க முடியாமல் போகும். இப்ப அதுதான் பேசுறாரு ஒருத்தர், ஊடக புலி ஒருத்தர் என்ன பேசுறாரு அப்படின்னா தோத்து போங்க, இப்ப என்ன உங்களுக்கு என்ன தோல்வி புதுசா அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் அபாய், இதுதான் ஓப்பனா உடச்சிட்டாரு. அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல, சாப்பிட்டது மனசுக்குள்ள மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தது, தோத்து போ இப்ப என்ன கேடு அப்படின்றத வார்த்தைகளால வெளியே சொல்லிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா அவர் தோற்று போனால்
அவரை நம்பி இருக்கக்கூடிய, அவரை நம்பி பின்னால் வந்த, வாக்கரசியலை நம்பி பின்னால் வந்த பெருவாரியான தலித் மக்கள் அங்கிருந்து விலகி விடுவார்கள் அப்படின்றது இவங்களுடைய நம்பிக்கை, அல்லது உதிர்ந்து விடுவார்கள் அப்படின்றது இவங்களுடைய நம்பிக்கை. அப்படி உதிர்வதற்கு என்னென்னலாம் காரணமா இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் ரஞ்சித் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, இதுக்கு தானே சொன்னேன், நம்ம முன்னாடியே தனியா நின்று இருக்கலாம் அப்படின்னு ரஞ்சித் ஒரு பக்கம் கிடுக்குப்பிடி போடுவார். இந்த பக்கம் நம்ம கிருஷ்ணசாமி இருப்பாரு, டாக்டர், பாத்தீங்களா பாத்தீங்களா இப்படி ஏமாத்திட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்லுவாரு. அப்ப மக்கள் ஒரு குழப்பத்துக்கு ஆட்படுத்தப்படுவாங்க, இந்த ஓட்டுக்களை சிதறடிச்சிடலாம் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கம். அப்ப இதே ஃபார்முலாவை அங்க அப்ளை பண்ண முயற்சி செய்து இல்ல. ஆனா அங்க ஒரு யதார்த்தம் இருக்குல்ல, அங்க வந்து பெரும்பாலும் தலித் அமைப்புகள்னு இருக்கிறது எல்லாமே வந்து பிஜேபி பக்கம் நிக்கிறாங்க. அப்ப ராம்விலாஸ் அத்வாலே போன்றவர்கள் எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. கொரோனா காலத்துல இருந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆனா தலித் மக்கள் எப்படி தலித் அமைப்புகளை விட்டுட்டு இவங்க பக்கம் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுல ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கட்டும், பாஸ்வான் வந்து உத்தரப்பிரதேசல, அதவாலே வந்து இங்கே மகாராஷ்டிராவில், இந்த அதவாலே மாதிரியான நபர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து தலித் மக்களால மதிக்கப்படுகின்ற நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மதிப்புக்காக உன் பின்னால் அணிதிரண்டு விடுவோம் எல்லா காலத்திலும் என்று நம்பாதே அப்படின்ற சிக்னலை அவங்க கொடுக்க தொடங்கிட்டாங்க. அதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த முடிவுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய. பாஸ்வானுடைய கட்சியா இருக்கட்டும், பாஸ்வானுடைய கட்சியால வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலித் மக்களையும் தனக்கு பின்னால் அணிதிரட்டி கொள்ள முடியலையே. இங்க அதவாலேவால வந்து மக்கள் செல்வாக்கை பழைய மாதிரி திரும்ப எடுத்துட்டு வந்து முன்னாடிக்க முடியலையே. ஆனா பிரகாஷ் அம்பேத்கர் வெளியே தானே நிக்கிறாரு. இல்ல, பிரகாஷ் அம்பேத்கர் மாதிரியான நபர்கள் தான் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவிகளாகவே பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வெளியிருந்து பார்க்கும் பொழுது அவர் நேர்மையா இருக்கிறாரு, அவருக்கு 30 சீட்டு கொடுத்தா என்ன அப்படின்றது தோன்றும். ஆனால் அவர்களின் மூலமாகத்தான் பிளவு வேலைகள் ரொம்ப கூர்மையாக நடந்து கொண்டு 6% ஓட்ட பிரிச்சிடுறாரு. அவர் 6% ஓட்ட பிரிக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கம். இப்ப இந்த ஒன்றுபடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா, இந்த ஒன்றுபடுவோம்னு கூப்பிடுறது என்ன அப்படின்னா, இந்துக்கள் எல்லாரும் வாங்க, இந்துக்கள் மீன்ஸ் மராட்டாஸ் எல்லாரும் இந்த பக்கம் வாங்க அப்படின்றதுதான் அழைப்பு. இதை யாரும் சிதறி போயிடாதீங்க அப்படின்றதுதான் அழைப்பு. அப்ப மராட்டாக்கள் இந்த பக்கம் ஒன்றிணையும் பொழுது இந்த பக்கம் போக முடியாத மகர்ஸ் எங்க போவாங்க அப்படின்னா, பிரகாஷ் அம்பேத்கர் பக்கமோ அதவாலே பக்கமோ அல்லது மற்ற கட்சிகளின் பக்கமோ சிதற ஆரம்பிப்பாங்க. இந்த சிதறல் தான் இவர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த சிதறலின் மூலமாக பாஜக தன்னை சமூக தளத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அல்ல, இது எதன பேஸ்ல என்ன அப்படின்னா, ஊர் 2 பட்டா ஒருத்தர் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னா பாஜகவுக்கு பல வகையில பிரியுது. ஒண்ணு, பால் தாக்கரேவின் பேரால சிவசேனான்னு 2ஆ பிரிந்து இருக்கிறது. இன்னொன்னு என்சிபின்ற பேரால 2ஆ பிரிந்து இருக்கிறது. இது அரசியல் பிரிவுகள். 3வது மராட்டா மகர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வழக்கமான பிளவுகள். இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா, சமூகத்துல பாஜகவை ஒரு கன்சாலிடேட்டட் ஃபோர்ஸா உருவாக்குது. இந்த பல வகையில் சிதறக்கூடியது தன்னை ஒரு கன்சாலிடேட்டட் ஃபோர்ஸா மாத்தும்னு அவன் நம்புறான். அந்த கன்சாலிடேஷனை கூடுதலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நயவஞ்சகமான முழக்கமாகிய பிளவுபட்டால் சிதறி விடுவோம் அப்படின்றத வந்து நயவஞ்சக முழக்கத்தை முன்வைப்பதற்கு காரணமே இதற்கு மத்தியில தன்னை கன்சாலிடேட் பண்ணணும்னு. இப்ப அவனுக்கு ஆட்சிக்கு வரணும்ன்றது நோக்கம் இல்லையா? ஆனா என்ன சொல்றாங்க, சிண்டே வந்து பழைய சிண்டே மாதிரி பாக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா 2019 எடப்பாடிக்கும் 2021 எடப்பாடிக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ படுதோல்வி எடப்பாடி 66 சீட் எடப்பாடியா வந்து சட்டமன்ற தேர்தலில் மாறுறாரு இல்லையா? அது போல சிண்டேக்கு வந்து ஒரு வேல்யூ கிரியேட் ஆயிருக்குது. அதுலயும் குறிப்பா வந்து அவங்க வந்து பெண்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இல்லையா, 1500 ரூபாய். அது வந்து என்னன்னா லடிக்கி பெஹானா திட்டம் 1500 ரூபாங்கிறது அவங்க பணக்காரர், ஏழை, சாதி, மதம் எதுவுமே இல்லை, எல்லாரும் அப்ளை பண்ண எல்லாருக்கும் 1500 ரூபாய் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு உருவாயிருச்சு. சிண்டே வந்து எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. பட்னாவிஸ் போலவோ அல்லது வந்து உத்தவ் தாக்கரே போலவோ ஒரு பிம்பம் அவருக்கு கிடையாது. எல்லாரோடையும் புலங்குறாரு, இயல்பா கை கொடுக்குறாரு, போறாரு வராரு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இது கிரியேட் ஆயிருக்குது. இஸ்லாமியர்களுக்கு அவங்க வந்து பாசிட்டிவா பேசுறாரு. இப்போ இதெல்லாமே வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் உருவாக்கியிருக்கு. இது நாடாளுமன்ற தேர்தல் போல இது இல்லை. இது வந்து ஒரு இன்பேலன்ஸா இருந்தது வந்து இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. பிஜேபி கூட்டணி டஃப் கொடுக்குது, மகா விகாஸ் அகாடி பதட்டப்படுதுன்னு சொல்றாங்க. இல்ல, இது ஏன் எடுபடாதுன்னு நான் சொல்றேன்னா, அமித்ஷா வந்து பேசும்பொழுது ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. உலமா கவுன்சில்களினுடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு அத்தனை இடஒதுக்கீட்டையும் வாரி சுருட்டி கொடுக்க போகிறது. இந்துக்களுடைய ஓபிசி எஸ்சி எஸ்டிக்குரிய இடஒதுக்கீட்டை முழுவதும் அழித்து கட்ட போகிறது அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கிறார். அப்ப அமித்ஷா இப்படி பேசி கொண்டிருக்கும் அதே சூழலில் இஸ்லாமியர்கள் எப்படி ஏக்நாத் சிண்டேவின் பின்னால் நிற்க போகிறார்கள் அப்படின்றதுதான் கேள்வி. இந்த வாக்குகள் தான் இப்படி சிதறுகின்ற வாக்குகள் இருக்கு இல்லையா, இந்த அமித்ஷாவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக சிதறுகின்ற வாக்குகளை அறுவடை செய்வதற்காகத்தான் அங்க ஒரு முக்கியமான நபர் இறக்கி விடப்பட்டிருக்கிறார், ஒவைசி.
ஒவைசி ஏன் இறக்கி விடப்பட்டிருக்கிறார்னா, அமித்ஷாவினுடைய இந்த இஸ்லாமிய வெறுப்பு பேச்ச அமித்ஷா தொடருவார். அதே நேரத்தில் அமித்ஷாஜி இப்படி பேசியிருக்க கூடாது, இருந்தாலும் இஸ்லாமியர்கள் நம்ம பக்கம் அப்படின்னு ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் உருட்டுவார். யாருமே கன்சாலிடேட்டா பேசவே மாட்டாங்க, ஒருமித்த குரல்ல பேசவே மாட்டாங்க, பல குரல்கள்ல பேசுவாங்க. இந்த பல குரல்களில் பேசும் பொழுது நம்பிக்கையற்று சிதறுகின்ற இஸ்லாமிய வாக்குகள் என்ன ஆகும்? இவ்வளவு நாள் இவனை நம்பிட்டு இருந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பக்கமும் போக முடியாத சூழ்நிலையில ஒவைசியை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதுதான் உதிரிகளை வேற பக்கம் தள்ளி விடுற உத்தியாக பயன்படுத்தி அதுல நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அந்த பக்கம் போகாம இவன் பக்கம் போட்டோம் அப்படின்னு. பட்னாவிஸுக்கும் ஓவைசிக்கும் நேருக்கு நேரா வாக்குவாதம். ரெண்டு பேரும் வார்த்தை போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தை போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க? நீங்க போய் மற்ற உத்தவ் தாக்கரேவோட சண்டை போடுங்க அல்லது காங்கிரஸோட சண்டை போடுங்க. ஏன் ஓவைசியை ஒரு போர்ஸா மதித்து, ஓவைசி அந்த மகாராஷ்டிராவுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? ஓவைசி ஆந்திரா தெலுங்கானா பகுதியை சேர்ந்தவர், ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவர் அங்க அமைப்பு நடத்திட்டு இருக்கிறார். இந்தியா முழுக்க கட்சியை வைத்துக் கொண்டு ஓட்டு சிதறடிக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்கிறார். இவர் அங்க போய் போட்டியிடுறாரா? இவர் அங்க போய் போட்டியிடுறத பார்த்து பயந்து போய் பட்னாவிஸ் இவருக்கு பதில் சொல்லுவாரா? உடனே மக்கள் ஓவைசியை நம்பி ஓவைசி பக்கம் ஓட்டு சிதறுமா? இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது முக்கியமானது, முஸ்லிம்களை எதிர்த்து இவர்கள் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, 10% இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த 10% என்ன ஆகும் அப்படின்னா, உங்க ஓபிசி ஓட்ட திருடும், உங்க ஓபிசி ரிசர்வேஷனை திருடும், உங்க SC/ST ரிசர்வேஷனை திருடும். ஏன் தெரியுமா? 50% கேப் இருக்கு, இவங்களால அதை தாண்ட முடியாது. அதை தாண்ட முடியாததால உங்க தான் புடுங்கி முஸ்லீம் கொடுக்க போறாங்க அப்படின்னு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அங்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் முக்கியமா இன்னும் சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். நான் அதனாலதான் ஆரம்பத்துல தமிழ்நாட்டில் முன்னுக்கு பின் இவர்களுக்கு 1967 வந்த கேள்விகளை குறிப்பிட்டேன். உத்தவ் தாக்கரேவை பார்த்து அமித்ஷா கேள்வி எழுப்புறார். ராகுல் காந்தியை பார்த்து, உங்களால ராகுல் காந்தியை பக்கத்துல வச்சுட்டு உன்னால சாவர்கரை பத்தி பேச முடியுமா? அந்த ராகுல் பயல சாவர்கரை பத்தி 2 நல்ல வார்த்தை பேச வைக்க முடியுமா உன்னால? அப்படின்ற இதை அமித்ஷா கேள்வி எழுப்பி இருக்கிறார். ரெண்டாவது என்ன கேட்கிறாருன்னா, சரத்பவாரை பார்த்து பால் தாக்கரேவை பத்தி இவங்களால மரியாதையான வார்த்தைகளை பேச முடியுமா சரத்பவாரால அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார். இந்த ரெண்டுமே பார்ப்பதற்கு பயங்கரமான கேள்வி அப்படின்னு தோன்றும். ஆனால் இது ஏன் களத்தில் எடுபடாது அப்படின்னா, களத்தில் இருக்கக்கூடியது பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒற்றை குரல். இந்த 3 பேரும் தங்களுக்குள்ள முரண்பாடு இல்லைன்னு பொய் சொல்லல. இவர் பால் தாக்கரேவனுடைய பையன் உத்தவ் தாக்கரே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, நான் சாவர்கரை பற்றி நீ பேசுவதில்லை என்று ராகுல் காந்தி அமைதியாகி இருக்கிறார். அப்போ அவங்க இப்போதைக்கு இந்த களத்தில் பாஜகவை எதிர்கொள்வதற்கு ஒரு முன்னணியை திரட்டி இருக்கிறார்கள், அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த போட்டி என்னவாக வரப்போகிறது அப்படின்றதுதான் எலெக்ஷன் ரிசல்ட். ஆனால் இந்த கடந்த காலம் அப்படின்றது உத்தவ் தாக்கரேவை இன்னும் விரட்டி கொண்டேதான் இருக்கிறது. அதை அவர் நிரூபித்து அதை தாண்டி வருவதற்கு அப்படின்றது இட் டேக்ஸ் அ லாட் டைம் அப்படின்றதுதான் யதார்த்தம் நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பேசினாங்களோ அதைத்தான் இப்பவும் பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸால புதுசா ஒரு விஷயத்த பேச முடியல. ராகுலால இன்னும் அவர் அந்த அரசியலமைப்பை காப்பாற்றுவோம் என்பதை வச்சே அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா பிஜேபி பாருங்க, அவன் அடுத்தடுத்த முழக்கங்களை வைக்கிறான், அடுத்தடுத்த பிரச்சனையை கையில் எடுக்கிறான், அப்டேட் ஆகிறான், ஸ்கீம்ஸ் நிறைய அலௌன்ஸ் பண்ணி அவங்க அப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு பழைய கதைகளை பேசினா நான் எடுபடுமா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. RSS களத்துல 60,000 கூட்டங்கள் போட்டுக்கிறாங்க. சிறு சிறு கூட்டங்கள் தான். அவங்கவுங்க அமைப்பை எல்லா பகுதியிலையும் ஒருங்கிணைச்சு அதன் மூலமாக சிறு சிறு கூட்டங்கள், அதுல ஒரு 10 பேர் 20 பேர் எக்ஸ்ட்ரா வராங்கனாலும் கூட அது புதிய வாக்காளர்கள். RSS புறக்கணிச்சது கூட நாடாளுமன்ற தேர்தலில், இந்த தேர்தலில் தீவிரமா இறங்கி ஹரியானா வேலை செஞ்ச மாதிரியே இங்கேயும் வேலை செய்யறாங்க. இது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்குது. ராகுலுடைய மேஜிக் இதுல பெரிய அளவுல பழைய நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபட்டது போல ஈடுபடலை அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ அதான் சொல்றேன், இப்படி நீங்க அந்த பேலன்ஸ் இன்பேலன்ஸா இருந்தது பேலன்ஸ் ஆகிக்கிட்டு வருது அப்படின்றது தேர்தல் கமிஷனும் இவங்க பக்கம் நிக்குதுன்னு ஒரு சொல்றாங்க. ஜெய் பவானி முழக்கமே போடக்கூடாதுன்னு போன முறை சொன்னாங்க. அந்த அளவுக்கு அங்க சூழல் ஒன்று இருக்குது இல்லையா? அதிகார வர்க்கம், தேர்தல் கமிஷன், இது எல்லாமே அவங்க கூட நிக்குது அப்படின்னும் போது இதை அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற வரைக்கும் பேசுறாங்கல்ல. இல்ல, இதுல காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை பேசு பொருளாக மாறக்கூடாது அப்படின்ற பிஜேபியினுடைய திட்டம் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும், களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சாரமா இருக்கட்டும், அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, காங்கிரசினுடைய அல்லது மகா விகாஸ் அகாதியினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது வெளியில் பேசப்படக்கூடாது அப்படின்றது. இந்தியா கூட்டணிக்கு கடந்த முறை முக்கியமான சிக்கலாக இருந்தது என்ன அப்படின்னா, ஒற்றை தேர்தல் அறிக்கையை நீங்க ஏன் கொடுக்க முடியலன்னு கேட்டாங்க. இப்ப இந்த தடவை ஒற்றை தேர்தல் அறிக்கையை கொடுத்துருச்சு, மகா விகாஸ் அகாதி கொடுத்துருச்சு.
மகா யுத்தி அப்படின்னு பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி ஒற்றை தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறதா அல்லது ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறதா அப்படின்னா சங்கல்ப் பத்ரான்னு பிஜேபி மேனிபெஸ்டோ தான் கொடுத்திருக்காங்களே தவிர மகா யுத்தியினுடைய மேனிபெஸ்டோவா அந்த கூட்டணியினுடைய மேனிபெஸ்டோவா கொடுக்கல. இப்ப இவங்க கூட்டணி மேனிபெஸ்டோவை கொடுத்திருக்காங்க. இந்த கூட்டணி மேனிபெஸ்டோ அப்படின்றது வெளியே ப்ரொபகண்டா ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. இந்த கூட்டணி மேனிபெஸ்டோவில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. வேலை வாய்ப்பு அப்படின்றத பொறுத்தவரையில என்னதான் ஏக்நாத் ஷிண்டே பேலன்ஸ் செய்ய முயற்சி செய்தாலும் கூட வேலை வாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களினுடைய ஒரு மிகப்பெரிய கவலையை கன்சால்டேட் பண்ணக்கூடிய இடத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் தான் இருக்கின்றன. இந்த ஆட்சி என்பது பொதுவாகவே ஒரு பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பவர்களை மக்கள் அவ்வளவு நம்பிக்கையானவர்களாக பார்ப்பது கிடையாது. ஏன் எடப்பாடி பழனிசாமி சவுத்துலையும் நார்த்லையும் பெரிய செல்வாக்கை இழந்தார் அப்படின்னா இப்போ அவர் வைத்திருக்கக்கூடிய வெஸ்ட் செல்வாக்கு அப்படின்றதும் கூட அவர் கொடுத்த அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டினுடைய விளைச்சலால் வந்த அறுவடை தானே தவிர அது அவருக்கு இருந்த ஏகோபித்த ஆதரவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் மற்ற இடங்கள் அவரால் ஜெயிக்க முடியல. ஒரு பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்றாங்க. பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் என்ன நடக்காது அப்படின்னா வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் நடக்காது. தொடர்ந்து கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் நடைபெறும். இப்ப இந்த பேலன்ஸை எட்டுகிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. பல பேரும் சொல்றாங்க ஏக்நாத் ஷிண்டே முஸ்லிம்ஸை பேலன்ஸ் பண்ண விரும்புறாரு அப்படின்னு. இதே ஏக்நாத் ஷிண்டே ஆட்சி காலத்துல தான் கடந்த 2 மாசம் முன்னாடி இஸ்லாமியர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கூட்டம் புகுந்து அடாவடி செய்து வீடுகளை கொளுத்தி அந்த மக்களினுடைய வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும், இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சிவாஜியினுடைய வம்சாவளி பேரன்னு ஒருத்தரை கூட்டிட்டு நிப்பாட்டி அவரின் பேரால் கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. இப்ப இதுதான் அவர்களுடைய கல யதார்த்தம். இப்ப இதற்கு மாற்றாகத்தான் பல்வேறு முற்போக்கான விஷயங்களை தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல கொடுத்திருக்கிறாங்க. சொல்ல போனா இவங்க சொல்றதை விட ஒரு மடங்கு மேலதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க 2100 ரூபாய் அப்படின்னா இவங்க பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டத்தின் கீழே மாதம் 3000 ரூபாய் கொடுக்கப்படுவதா அறிவித்திருக்கிறாங்க. இலவச கட்டணம் இல்லாத பயணம் பேருந்துகள்ல பெண்களுக்கு அறிவிக்கிறாங்க. 3 லட்சம் வரைக்கும் விவசாய கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மறு ஆய்வு செய்யப்படும். பெண்களுடைய பாதுகாப்புக்கு சக்தி சட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்படும். ஏன்னா போன தடவை சக்திக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை பார்த்து பிரச்சாரம் செய்தார்கள். இந்த தடவை சக்தி திட்டம்னே ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அங்க மிடில் கிளாஸினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகவும் அல்லது லோயர் மிடில் கிளாஸினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறது செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை புற்றுநோய். இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது அங்க பல உயிர்களை தின்று கொண்டிருக்கிறது. அதற்கான உரிய சிகிச்சை முறைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. அப்ப அதை தீர்ப்பதற்காக 9 வயதுல இருந்து 16 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்துகள் வழங்கப்படும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. மானிய விலையில் 500 ரூபாயில ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்றது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற முழக்கம் தான் பிஜேபிக்கு எதிரான ஒரு முக்கியமான முன்னகர்வாக பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்ப அவங்க மராட்டாக்களுக்கு நாங்கள் தான் நீதி வழங்குவோம், மராட்டாக்கள் எங்கள் பின்னால் வர வேண்டும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத்தோ அல்லது ஏக்நாத் ஷிண்டேவோ அல்லது அமித்ஷாவோ கூப்பிட்டாலும் கூட அவர்களால இந்த மராட்டாக்களினுடைய அடித்தளத்தை உறுதிப்படுத்துவதற்கு அல்லது அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்மையான குரல் கொடுப்பதற்கு அல்லது மராட்டா அல்லாத சமூகங்களுக்கும் கூட உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக மாறுகிறது. அந்த கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத காங்கிரஸ் முன்வைக்கிறது. இந்த ஒரு புள்ளியை அவர்களால் எந்த பேச்சாலும் எதிர்கொள்ள முடியவில்லை. ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்றியே, அவன் தான் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கணும்னு சொல்றான், நீ சொல்ல மாட்டேங்கிறியே, 2011 சென்சஸ் டேட்டாவை கூட வெளியிட மாட்டேங்கிறியே அப்படின்ற அந்த எதிர்ப்பு குரல் இன்றைக்கும் பிஜேபிக்கு எதிராக களத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இது எதுவும் பேசுபொருளா மாறக்கூடாது அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது எதிர்கட்சி என்று சொல்வது பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கு. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, பயனுள்ளதா இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம். நன்றி.